செவ்வாய் எல்லாத்துக்கும் வாய் தான் ஆதாரம், வாய் தான் பிரச்சனை. ஆனால் செவ்வாய் எப்படி உருவானா? ஏன் அவனுக்கு அந்த பந்த பாசம் இல்லை? ஏன் அவனுக்கு சரி தவறு என்பதை மட்டுமே அவன் செய்ய சொல்றாங்க? செவ்வாய் பலம் இல்லை என்றால் கணவன் மனைவியோடு உறவு கொள்ள முடியாது. ஆக செவ்வாயை ஒழுங்காக பாதுகாத்து வந்தால் நாம் தலை நிமிர்வோம். செவ்வாயை ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் தலை குனிவு கண்டிப்பாக உண்டு. செவ்வாயை பொறுத்த வீட்டில் எவ்வளவு எக்கனாமிக்கல் பொருளாதாரம் பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியும். உங்கள் வீடு எவ்வளவு அமைப்பாக இருக்கிறது என்பதை செவ்வாய் சொல்ல முடியும். அப்ப அந்த செவ்வாய் யாரோடு சேரக்கூடாது என்றால் முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள்லேயே 9 கிரகம் இருந்தாலும் முக்கியமான கிரகமான செவ்வாய் கிரகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்திருக்க விருந்தினர் கூட பார்க்க போகிறோம். அதாவது வேறு யாரும் இல்லை, நவாம்ச நாயகன் காயத்ரி சங்கர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். டெம்பிள் லேயர் அவர்களுக்கு, வாடிக்கையாளர் அவர்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் அவர்களுக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ சார். முதல்ல இப்போ நம்ம எடுத்தும் போதே நான் சொல்லிட்டேன், செவ்வாய் அப்படின்னும் போது இந்த செவ்வாயினாலே எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்கார். அவர் தீ கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் கிரகத்தோட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அவரோட சாராம்சம், அதாவது அவர் பாசிட்டிவ் அதிகமாக நெகட்டிவ் அதிகமான்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அந்த வகையில் அவரை பற்றின விஷயங்களை அவர் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான பர்சனா, ஏன் அவரை தீ கிரகம்னு சொல்கிறாங்க, இதை பற்றி உங்களோட விளக்கம் என்ன சார்? நல்ல ஒரு கேள்வி. செவ்வாய் எல்லாத்துக்கும் வாய் தான் ஆதாரம், வாய் தான் பிரச்சனை. இது ஒன்று. ரெண்டாவது, செவ்வாய் அது ஒரு கிரகம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் செவ்வாய் கிரகத்தில் வந்துட்டா இருப்பாடு. ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு கிரகம். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, நம்மளுடைய உடலில் ரத்தம் தான் செவ்வாய் காரக கிரகம். அப்போ ரத்தம் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கேட்டீங்க. அந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்களே தவிர உடம்புல இருக்கிற வேற எந்த ஃபேர் பார்ட்ஸுக்கும் சொல்ல முடியாது. ஹார்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. வலது கை இடது கை மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த கிரகத்திற்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. பிளட்டுக்கு மட்டும்தான் உண்டு. அதையும் நாம் அவ்வப்போது சோதனை செய்வது உண்டு. நம்ம உடம்புல எவ்வளோ ஹீமோகுளோபின் ஏறி இருக்கிறது, கிரியேட்டின் ஏறி இருக்கிறது, ரத்தத்தின் அளவுகளை எப்பொழுதும் பரிசோதித்து கொண்டு இருப்பது. அப்ப பரிசோதனைக்கு உரிய கிரகம் செவ்வாய் மட்டுமே. எப்பொழுதுமே சோதனை படுவதும் சோதனை செய்வதும், அதை இப்படி சொல்லலாம், குற்றமும் குற்றவாளியும் அப்படின்னு சொல்லலாம், அடிதடியும் நீதிபதியும் சொல்லலாம், அல்லது மருத்துவமும் நோயும் சொல்லலாம். ஸோ இரட்டைத்தன்மையில் முதன்மையான, அதனால தான் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை பாருங்க, சரியா 2ஆ உடையும். மிருகசிரிஷம் 1, 2 ரிஷபத்தில் இருக்கும், 3, 4 மிதுனத்தில் இருக்கும். ஆக செவ்வாய் என்பது உடைபடக்கூடியது. ஒழுங்கா இருந்தா நான் நல்லவன், இல்லட்னா அக்யூஸ்ட். அப்போ நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்பதை சொல்லுகின்ற ஒரே கிரகம் செவ்வாய் தான். இப்போ ஏன் அந்த செவ்வாய்க்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்? செவ்வாய் யார் வழியா தோன்றியது? இப்போ நீங்க, நான், தாயும் தகப்பனும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையாக உருவகப்படுத்துறோம். ஆனால் செவ்வாய் எப்படி உருவானா? ஏன் அவனுக்கு அந்த பந்த பாசம் இல்லை? ஏன் அவனுக்கு சரி தவறு என்பதை மட்டுமே அவன் செய்ய சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. செவ்வாய் கருப்பையில் உருவாகாத, கருவில் உருவாகாத ஒரு கிரகம் எதுனா செவ்வாய் மட்டும்தான். ஏன்னா சிவன் உருவில் தோன்றியவன். எப்படி? சிவன் உருவில் தோன்றியவன். சிவன் தன்னுடைய மந்திர சக்திகளை எல்லாவற்றையும் உருவாக்கி உருக்கி நெற்றி பொறியில், அதாவது கருவில் தோன்றாத உருவில் தோன்றியவன், மந்திரத்தின் மகத்துவத்தில் உருவானவன். நெற்றிக்கண், அதாவது இவருக்கு ஞானக்கண்ணுன்னு பேர். அதனால தான் ஞானப்பழத்துக்கு தேடி தேடி இருந்தது. அப்போ தாயின் கர்ப்பத்தில் தோன்றியால் பந்தபாசம் இருக்கும். தந்தையினுடைய கர்ப்பத்தில் தோன்றியதால் அவருக்கு சரி எது தவறு எது என்பதை மட்டுமே சொல்லக்கூடியது.
அதனால தான் அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதில் அவருக்கு மட்டும் 3 பேருக்கு உண்டு. மங்களனாகவும் என்னால் இருக்க முடியும், கொடூரனாகவும் என்னால் இருக்க முடியும், குரூரனாகவும் இருக்க முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய இயல்பு அவன் பிறப்பில் இருக்கிறது. தாய்மையின் வழியாக இருந்து விட்டால் அவன் பந்த பாசத்துக்கு இருக்கிறான். அதனால்தான் கடகத்தில் ஒரு நீச வச்சா தாய்மை. பெண்கள் எப்படி பால் உணர்வு வருது? பால் எப்படி கொடுக்குறாங்க? தன்னுடைய ரத்தத்தை உருக்கி பாலாக கொடுக்கிறாள். அதனால் அங்கே செவ்வாய் எப்பொழுதுமே தாய் எவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் அதட்டியே அடிப்பாள், ஓங்கி அடிப்பாள். அவன் எந்த ஆண் மகனாக இருந்தாலும் அமைதியாக வாங்கி கொள்வான். ஆனால் தந்தை எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தந்தையே அடிக்க சென்றிருக்கிற மாணவர்களும் உறவுகளும் நிறைய இருக்கு. ஆனால் தாயை மட்டும், தாய் கண்ணீர் விட்டால் எவ்வளோ பெரிய கொடூரக்கான மகனாக இருந்தாலும் அவன் இறங்கி நிற்பான். அப்போ அந்த செவ்வாய் நம்ம டாப் டு பாட்டம் வரை ஓடுகின்ற ரத்தம், அந்த கொடூரன், குரூரன், மங்களன், அப்போ 3 விதமான பெயர்களுக்கு சொந்தக்காரர் இந்த செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் பாசிட்டிவ். செவ்வாய்க்கு மட்டும்தான் நீ எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குரூப்புன்ற ஒரு பேர் இருக்கு. வேற எந்த கிரகத்துக்கு என்ன குரூப் நீங்க சொல்லவே முடியாது. அப்போ செவ்வாய் தான் நீ என்ன வயது என்பதை, நீ என்ன உறவு என்பதை உன்னுடைய பிளட் டெஸ்ட்ல எல்லாமே தெரிஞ்சிடும். உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும், நோயினுடைய அறிகுறியும், உன்னுடைய வளர்ச்சி, அதாவது உணர்ச்சி, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் அந்த இரத்த அணுக்களிலும் தெரிந்துவிடும். ஆக உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியது செவ்வாய். அதனால தான் எல்லோரும் பயப்படுறாங்க செவ்வாயை பார்த்து. அதனால தான் என்ன பண்றாங்க, செவ்வாய்க்கு ஒரு தோஷத்தை கொடுத்துட்றாங்க. சொல்ல முடியாத பதில்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று பூசி மொழிகிறார்கள். அப்ப செவ்வாய் எங்க இருக்கிறது? எங்க இல்லை? இப்ப தலையில ரத்தம் ஓடுது, காலிலே ரத்தம் ஓடுது. அப்ப செவ்வாய் இல்லாத, ரத்தம் இல்லாத உடம்பு ஏது? உடம்பு இல்லாத உருவம் ஏது? உருவம் இல்லாதவனுக்கு ஜாதகம் ஏது? ஜாதகம் இல்லாதவனுக்கு பலன் ஏது? அப்ப அந்த பலனை சொல்வதற்கு ஆதாரமே செவ்வாய் தானே. இன்னைக்கு நீங்கள்னாலும் பேசும்பொழுது வேகம், விறுவிறுப்போடு பேசுவது, அன்போடு பண்போடு பேசுவது, உணர்ச்சியோடு உணர்வோடு பேசுவது, உறவோடு பேசுவதற்கு காரண கிரகம் எது? செவ்வாய் தான். ஒரு மனிதனுக்கு செவ்வாய் பலமில்லை என்றால் அவன் வீரமாக எழுந்து நிற்க முடியாது, வீரத்தின் தன்மையை வெளிப்பட முடியாது. அப்போ அதே போல பெண்களுக்கு செவ்வாய் பலம் இல்லை என்றால் கணவன் மனைவியோடு உறவு கொள்ள முடியாது. அதே போல செவ்வாய் பலம் இல்லை என்றால் தாய்ப்பால் ஊட்ட முடியாது. ஆக உறவுக்கு ஒரே காரண கிரகம், இரத்தத்திற்கு ஒரே காரண கிரகம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடுகிறது. அப்போ அண்ணன் தம்பி வாழ்வோம் சண்டை போட்டுப்பான். அண்ணன் இறந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு குடும்பத்தோடு ஓடி கதறி அழுவதற்கு காரணம் அந்த இரத்த பந்தம். ஆக செவ்வாய்க்கு மட்டும்தான் கிரியேட்டின் எங்க இருக்கு, செவ்வாய்க்கு மட்டும்தான் ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு, செவ்வாய்க்கு மட்டும்தான் கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு. ஆக செவ்வாயை ஒழுங்காக பாதுகாத்து வந்தால் நாம் தலை நிமிருவோம். செவ்வாயை ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் தலை குனிவு கண்டிப்பாக உண்டு. ஏன் என்றால் அவனுக்கு பந்த பாசம் என்பது எதுவுமே கிடையாது. நீதி நேர்மைக்கு உண்டான ஒரே கிரகம் செவ்வாய் மட்டுமே. ஆனால் தான் அந்த துறையை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறார்கள். செவ்வாய் என்றால் காவல்துறை. ஒரு அக்யூஸ்ட் வரான், வாப்பா நீ அதிருண்ண, இல்லை சரி போப்பா அப்படின்னு விட்டுட்டா சரி வருமா? ஓங்கி 4 அறை விட்டா ஆமா சாமி நான் தான் திருன்னு. அப்ப அந்த உண்மையை கொண்டு வருவதற்கு, கண்டறியும் விதத்திற்கு செவ்வாய் தான் ஆளுமை. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்த விதத்திலும் கெடக்கூடாது. மற்றொரு செவ்வாய்க்கு மங்களன் பேர். நம் வீட்டில் செவ்வாயை பொறுத்து உங்க வீட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு நாங்களால சொல்ல முடியும். செவ்வாயை பொறுத்து உங்க வீட்டில் எவ்வளவு எக்கனாமிக்கல் பொருளாதார பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியும். உங்கள் வீடு எவ்வளவு அமைப்பாக இருக்கிறது என்பதை செவ்வாய் வச்சு சொல்ல முடியும். உங்க வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் என்பதை செவ்வாய் வச்சு சொல்ல முடியும். செவ்வாய்க்குத்தான் ஐஸ்வர்யம் என்ற ஒரு மற்றொரு பெயர் உண்டு. மங்களம், ஐஸ்வர்யம் என்றால் செவ்வாய். இப்படி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, செவ்வாய்க்கு என்னாலும் தோஷம் கிடையாது. அவரவர்கள் ஜாதகத்தில் என்ன பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் ஒரு செகல் அடிக்கும். இப்போ உதாரணம், காவிரி யார் ஓடுகிறது? இப்போ ஐப்பசி மாதம் துலாஸ்தானம்.
ஐப்பசி மாசத்துல காவிரி ஆத்துல நீராடணும். ஆறு என்றால் நடை அழகு உண்டு. அப்ப நடை அழகுல சில இடத்துல சுழற்சின்னு உண்டு, புதைகுழின்னு உண்டு, மணல் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆறுக்கே ஓடுகின்ற ஆறுக்கே இருக்கும் பொழுது, நீருக்கே இருக்கும் பொழுது ரத்தத்துக்கு இருக்காதா? அந்த ரத்தத்திற்கு சுழற்சி தான் செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ. சில பேருக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கும், வாய் வச்சு சொல்லுவாங்க, டங்கு ஸ்லிப் ஆயிடும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 8ஆம் பாவத்தில் இருக்கும், அந்த டங்கு எங்க ஸ்லிப் ஆகுதுன்னா புருஷங்குடியோ அல்லது மனைவிட ஸ்லிப் ஆயிடும். அதே 12ஆம் பாவத்தில் இருக்குதுன்னா அதே படுக்கறையில் போயிட்டு உட்காந்து இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லி மூட ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஸோ செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ கத்தி மாதிரி கூர்மையான ஆயுதம், அந்த ஆயுதம் அந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தை நம்ம உஷாராக வச்சிருக்கணும். இவ்வளவுதான் செவ்வாயினுடைய ரகசியமே, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை மிகவும் நேர்த்தியாகவும் குறிப்பா தேங்காய் எண்ணெய் தானம் கொடுக்க. ஏனென்றால் செவ்வாய் இளநீருக்கு சமம், தேங்காய்க்கு சமம், சட்னிக்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. தேங்காய் உடைச்சி அப்பயே சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் எப்பொழுதுமே ஏறாது. ஆனால் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் 4 நாள் 5 நாளை வச்சு கழிச்சுன்னா அதுவே உங்களுக்கு எதிர்ப்பாயிடும், விஷமாக மாறிடும். ஆக செவ்வாயை சரியாக கையாண்டால் நமக்கு அது பாதுகாப்பு, இல்லை என்றால் அதுவே நமக்கு விஷம். பல பேர் விஷத்தை கையில் எடுத்திருக்கிறார்களே தவிர பாதுகாப்பாக எடுத்துப்பார்கள், மிக அற்புதமாக இருக்கும். ஆக கருவில் தோன்றாதவன் செவ்வாய், உருவில் தோன்றியவன். அதனால்தான் சிவன் அவன் மண்டியிட்டது முருகனிடம், செவ்வாயிடம், சுவாமி மலையில். கற்றுக் கொடுத்த தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான் என்ற மற்றொரு பெயர் உண்டு. அப்ப காரணம் என்ன? மொத்த உருவத்தையும் உருவாக்கி ஒரு உருவமா படைச்சிட்டார் செவ்வாய். அப்ப படைச்சவனுக்கு வித்தை காமிச்சிட்டார். ஞானத்தில் உருவானவன் நான், என்னை உருவாக்கியவனாகி நீயே இருந்தாலும் உனக்கு மேலாக இருப்பதால் உனக்கு ஞானம் வேண்டும் என்றால் மண்டியிடு. ஆக செவ்வாயிடம் மண்டியிட்டால் அத்தனை ஞானமும் கிடைக்கும். அதனால்தான் இன்று அரசாங்கம் அல்ல, அன்று அரசாங்கம் வரை செவ்வாயை படை தளபதியாக, பாதுகாப்பு கவசமாக, டிஃபென்ஸாக வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு மினிஸ்டர் கூட டிஃபென்ஸ் இல்லாமல் போக முடியாது. ஏன்? பாதுகாப்பு. பாதுகாப்பு அவசியம். ஆமா, செவ்வாயை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அது உறவா இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் செவ்வாயை போற்றி பாதுகாத்தால் நமக்கு அது அரண். செவ்வாயை பாதுகாக்கவில்லை என்றால் அது முரண். முரண்பட்ட வாழ்க்கை அனைவருமே வாழ்கிறார்களே தவிர தொண்டு தொட்டு வாழ்கின்ற வாழ்க்கையை யாரும் வாழவில்லை. அதை தோஷம் என்று நிவர்த்தி விட்டார்கள். ஆதலால் செவ்வாய் போற்றி வணங்கத்தக்க மங்களனாக நாம் நிகழ்வோம், நினைப்போம். சிறப்பையா. இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னும் போதே இப்போ நீங்க சொன்னதுலேயுமே வந்துட்டு ஆன்மீக சான்று வந்து ஜாஸ்தி. ஆனால் வந்து இப்போ செவ்வாய்க்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை நீங்கள் விளக்கமாக வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த செவ்வாய் பலன் இருக்கிறவங்க, இல்லை இந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க, அவங்களோட ஆன்மீக பாதையில் தொடரும் போது அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நெருக்கடிகள் என்னென்னவா இருக்கும், இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் கூட வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்னென்ன இருக்கும், அதுலேருந்து அவங்க எப்படி அதுலேருந்து விடுபடலாம்? நல்ல கேள்வி. செவ்வாய் ஆன்மீக சம்பந்தப்பட்டது எப்படி வருகிறது என்றால், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு டிராவல் பண்ணுறோம், ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுறோம், கோயில் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறோம். இது எல்லாவற்றையும் அன்று கொடுத்தார்களே, இன்று இருக்கிற சொத்துக்கள், கோயில்களுக்கு உள்ள சொத்துக்கள் எது? அன்று தானம் கொடுத்த சொத்துக்கள். எல்லா கோயில்களுக்கும் மனமோது கொடுக்கப்பட்ட நிலப்பட்டாக்கள். அப்ப அத்தனை பேர் என்ன? இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள், இறைவனுக்காக எழுதி வைத்தார்கள். ஆனா இன்று அப்படி இருக்கிறதா? இல்ல. இறைவனு தவிர மீது அத்தனையுமே பொது சொத்தாகிவிட்டது. அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரே தெரியவில்லை. ஆக இது இடர், அது தொடர். அன்று முக்கியமானவர்கள் நமக்கு மனம் விருப்பப்பட்டு, இப்போ உதாரணம், மகிழ்ச்சியினுடைய எல்லை அதான் மங்களம். 10 ஏக்கர் நல்லா இருக்குப்பா. ஒரு ஜமீன்தார் வந்து கிட்ட கேட்குறாங்க, ஐயா ஊரில் இந்த கோயில் இருந்தால் நல்லா இருக்குன்னு. என்னப்பா பரவாயில்ல, நம்ம எடுத்துக்குப்பா. அப்படி பரந்த உள்ளம் இருக்கிறது. சாமி இங்கே மண்டபம் கட்டினோம்னா நமக்கு நல்ல வருமானம் வரும் அரசாங்கத்துக்கு, அப்போ கோயிலை கொஞ்சம் ஒட்டின மாதிரியே கோயிலை மறைச்சிருங்க, ஆனால் மண்டபம் மட்டும் இருக்கணும். இது இடர். தொடருக்கும் செவ்வாய் தான் காரணம், இடருக்கும் செவ்வாய் தான் காரணம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சரி செய்யறது அந்த அரசாட்சி செய்கிற சூரியன். சூரியனோடு சேர்ந்தால் அவன் மங்களன் அல்ல, அவன்
கொடூரன். ஏனென்றால் நெருப்பு கிரகம் இன்னொரு நெருப்பு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த இடத்தை கருகுகிறது, தீக்கரையாகிறது, அதாவது அதனுடைய தன்மையை மாற்றுகிறது. ஆக செவ்வாய் யாரோடு சேர்கிறாரோ மங்களனாகவும், அதாவது ஆன்மீகமாகவும், அல்லது ஆன்மீகம் மீறி அராஜகத்திற்கும் வழிவகுக்கிறது. இப்போ நீங்க செவ்வாய் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க அவர்களுடைய சேர்க்கை தான் வந்து இப்போ அவங்க யார் யார் கூடலாம் சேரலாம், யார் யார் கூட சேர்ந்தா நீங்க சொன்ன மாதிரி அவர் மங்களநாதனா நமக்கு வந்து பதிலளிப்பாரு, இல்லை யார் யார் கூடலாம் சேர்ந்தா கொஞ்சம் நம்ம விலகியே இருக்கிறது நல்லதுப்பா அப்படின்றது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. யார் கூட சேர்றது சேரல அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத சூழ்நிலையில இது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அதாவது ரத்தம் வேணான்னு சொல்ற யாருமே கிடையாது. பிளட்டு டொனேட்டட்னு ஒரு செக்ஷனை வச்சதே அவருக்கு மட்டும்தான். தங்கம் டொனேட்டட்னு யாரும் கிடையாது. தங்கத்தை சேமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரத்தத்தை வங்கியாக வைத்து பிறருக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள், பிறரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்ப அந்த செவ்வாய் யாரோடு சேரக்கூடாது என்றால் முதலில் புதனோட நட்சத்திரங்கள் யாருக்கும் சேரக்கூடாது. ஏனென்றால் செவ்வாயும் புதனும் கத்தரிக்கோள், இவர்கள் அறுவை சிகிச்சைக்கு சிறந்தவர்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு வரும் பொழுது மன கருத்துக்கள் வேறுபடும். செவ்வாய் வேணான்னு யாரும் சொல்லல. அந்த செவ்வாய் புதனோடு சேரும் பொழுது அவங்க லாயராக இருக்கலாம். ஜட்ஜி உட்காந்து சுத்தியால தட்டுறாரு பாருங்க, அது செவ்வாய் புதனும் தான் லொட்டு லொட்டுன்னு தட்டுறது. ஏனென்றால் அமைதி காக்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த செவ்வாய் புதனோடு சேரும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சட்டம் படி, சட்டம் எப்படித்தான் செய்கிறது, சட்டம் தன் கடமையை செய்கிறது. அதே செவ்வாய் குருவோடு சேரும் பொழுது சட்டத்தில் இத்தனை ஓட்டையில் இருந்து பணம் கொடுத்து நாம் வாங்கலாம். ஆக செவ்வாய் யாரோடு சேர்கிறார்? ஒரே ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள். செவ்வாய் முருகனுக்கு காரணம். செவ்வாய் கேதுவோடு சேரும் பொழுது விநாயகருக்கு காரணம். தம்பியை காப்பாற்றி அண்ணன், உதாரணம் திருத்தணி முருகர். வள்ளியை மணக்கும் பொழுது யானையாக வரும் பொழுது ஓடி ஒளியும் போது பாதுகாப்புக்கு நான் இருக்கிறேன் என்று இன்று வரை அறுபடை வீட்டில் அண்ணனை பாதுகாப்பு கவசமாக வைத்த ஒரே ஒரு இடம் திருத்தணி முருகன். ஓகேங்களா? பாதுகாப்புக்கு மட்டும், சட்டத்திற்கு மட்டும் புதன், சந்தோஷம் தங்கத்திற்கு மட்டும் குரு. ஆக செவ்வாய் யாரோடு வேண்டுமானாலும் சேரலாம். செவ்வாயை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம். கத்தி வேணான்னு சொல்லிட்டு காய்கறி நறுக்க முடியாது. அப்ப கத்தி இருக்கணும். காய்கறி நறுக்க வேண்டிய கையை நடுக்கும், கத்தி எடுக்கக்கூடாது. ஆக செவ்வாயை பார்த்து ஒதுக்காதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டிய அளவு உறவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் செவ்வாய்க்கு எந்த நாளும் தோஷம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் கத்தி எடுக்க மாட்டேன், ரத்தம் வரும்னு சொல்லிட்டா நம்ம உடம்பு நோய் குணமாகுமா? அவர்கிட்ட நம்மளே கத்தி கொடுப்போம், டாக்டர் நீ எப்படியாவது காப்பாற்று பண்ணுங்க. அப்போ செவ்வாய் என்பது அளவுகோல். நம்ம டாக்டர்கிட்ட நம்ம உடம்பை காமிச்சோன்னே ரத்தம் இவ்வளோ தான்பா இருக்கு, 6 ounce தான் இருக்கு, இன்னும் ஒரு 3 ounce ஏத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய தன்மை என்ன? செவ்வாயை நீ எவ்வளவு பயன்படுத்துகிறாய், அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழலாம்.